வணக்கம். இந்திய ஜனநாயக அமைப்பு முறையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் வாக்குங்கிற வலிமையை கொண்டு ஆயத்தை கொண்டு தான் ஆட்சியாளர்களை தேர்வு பண்ணுறோம். அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களை திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் மக்களுக்கு இல்லை. இந்த ஆட்சியாளர்களை மக்கள் தான் தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் தேர்வு பண்ணுற அவங்க ஒரு ஆட்சியாளர் தவறாக இருக்கார், மோசமான நிர்வாகத்தை கொடுத்தாருன்னா திரும்ப பெற முடியாது. இதுதான் இருக்கக்கூடிய அமைப்பு முறை. ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 6 மாதமோ 3 மாதமோ அது கேரண்டி உண்டு, உத்தரவாதம் உண்டுன்னு ஒரு பொருட்களுக்கு உத்தரவாதம் தர்றாங்க. ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு 6 மாதமோ 3 மாதமோ 4 மாதமோ எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் சரியாக இல்லை, பழுதுபட்டுச்சு அப்படின்னா நாம் போய் சம்மந்தப்பட்ட அந்த கடைக்கார்ட்ட முறையிட முடியும். அவர் உரிய பதில் சொல்லலை, இழப்பீட்டை தரலை அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம் போய் அந்த பொருளுக்கான இழப்பீட்டை பெற முடியும். ஆனால் இந்த தேர்தல் அமைப்பு முறையில் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றாங்க ஆட்சியாளர்கள். அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா நாம் போய் நீதிமன்றத்தில் முறையிட முடியாது. இதுதான் அமைப்பு, இதுதான் இங்கே சிக்கல். இப்போ இந்த அம்சத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குறாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதில்லை. அப்படி நிறைவேற்றலைன்னா யார் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ முதலமைச்சரோ யார் சட்டையை முடிச்சு கேள்வி கேட்க முடியாது. அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை போய் வழக்கும் போட முடியாது. அப்போ இதுதான் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இங்கே பல ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மறதிங்கிறது தேசிய வியாதி அப்படின்னு கமலஹாசன் சொன்னார். அந்த தேசிய வியாதியை அடிப்படையாக வச்சு தான் மக்களை மறக்கடித்து அவங்க வறுமையை ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் மக்களோட வாக்களை பெறுறாங்க. இந்த முறை கொஞ்சம் மக்கள் விழிப்புட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் வாக்கேட்டு போராட்டம்லாம் மக்கள் துரத்தி அடிச்சிருக்காங்க. அதை ஒரு பட்டியல் போட்டே சொல்லலாம். முதல்ல அம்மையார் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க தூத்துக்குடிக்கு பரப்புரைக்கு போகிறாங்க. 2019 அங்கே நின்று 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான். இப்போ மறுபடியும் வாக்கெட்டு போகிறாங்க. வாக்கெட்டு போகிறப்ப அந்த மண்ணின் மக்கள் கேள்வி எழுப்பி துரத்தி அடித்து அந்த பரப்புரை பாதையை முடிக்கப்படுது. இதே அம்மையார் கனிமொழி அவர்கள் 2019 வாக்குறுதி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு அன்றைக்கி திமுக வாக்கெடுச்சு, நாங்கள் வந்தோம்னா குற்றவாளியை கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போல் கடந்த ஆட்சி காலத்தில் மதுபான கடைகளுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செஞ்சவரும் இதே அம்மையார் கனிமொழி தான். ஆனால் இன்றைக்கி ஸ்னோலினோட மரணத்துக்கு நீதி கிடைக்கல. மதுபான கடையை மூட அம்மையார் கனிமொழி எந்த முயற்சியும் எடுக்கலை. அதன் விளைவை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. அதனால் பரப்புரை செய்ய முடியல. சொந்த தொகுதிக்குள்ளே, அதாவது அவர் போட்டியிட்டு வென்ற அந்த தொகுதிக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பு மேலே நிற்குது. அப்புறம் சீர்காழியில் கடலுக்குள்ளே மீனவ மக்கள் இறங்கி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அடிப்படை வசதி செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் போய் அந்த மக்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அப்போ மக்கள் கேள்வி எழுப்புறாங்க, இவ்வளோ நாட்களை எங்கே போனீங்க, இவ்வளோ நாட்களை தொகுதி பக்கமே வரல, இப்போதுக்கு வர்றீங்க, அவள் தேர்தல்னா வர்றீங்களா, இன்றைக்கி போராட்டம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வத்தை நோக்கி மக்கள், அந்த மண்ணின் மக்கள் கேள்வி எழுப்பி அவரையும் துரத்தி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாராபுரத்தில் வேட்பாளர் பிரகாஷ் அவர் வாக்கெட்டு வர்றப்ப அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கருப்பு கொடி காட்டி விரட்டுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உப்பாறு அணை, அந்த உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலேருந்து உபரிநீர் வரணும். அப்படி உபரிநீர் வந்தால் தான் அந்த உப்பாறு அணையிலேருந்து பாசன வசதியை பெற்று விவசாயிகள் இங்கே விவசாயம் செய்ய முடியும். அப்படி உப்பாறு அணைக்கு தண்ணி விட சொல்லிட்டு ஓராண்டாக மக்கள் போராடுறாங்க. ஓராண்டா அதில் மாவட்ட ஆட்சியர் முகம் கொடுத்து பேசல, உரிய மதிப்பை தரலை. அந்த உப்பாறு அணைக்கு நீர் வராத விளைவாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்க தேர்தல் காலத்தில் கோபத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இப்போ திமுகவை சேர்ந்த வேட்பாளர் வர்றப்ப அந்த பிரகாஷுக்கு கருப்பு கொடி காட்டி, இப்போ எங்கே வந்தீங்க, நாங்கள் விவசாயி தண்ணி கட்டி நிற்கிறப்ப வராத நீங்கள் எங்கே வந்தீங்க, எங்களுக்கு பாசன தண்ணி தராத உங்களுக்கு எங்களோட ஓட்டு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டு அந்த வேட்பாளரை கருப்பு கொடி காட்டி வெளியேற்றுக்கிறாங்க. அப்புறம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அமைச்சர் கே நேருவோட மகன் அருண் நேரு போட்டி போடுறார். பொதுவாக திமுகவோட வாக்கு வங்கி அப்படின்னா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக வந்துடும்னு பயமுறுத்தி அச்சுறுத்தி அவங்களோட வாக்களை திமுக பெற்றிருக்கோம். அந்த வகையில் பொதுவாக இஸ்லாமிய பகுதிகளுக்கு அவங்க வாக்கு காசு கொடுத்தா கூட இஸ்லாமிய பகுதிகளில் காசே தரமாட்டாங்க. ஏன்னா இந்த வாக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் போடணும்,
அவங்க வந்து பிஜேபிக்கு போட முடியாது, அப்போ நமக்கு தான் போட்டாங்கிறதுனால இஸ்லாமிய மக்களோட வாக்கு வங்கியை தனக்கான வாக்கு வங்கியை நினச்சி அவங்கள வந்து கிள்ளுக்கரையாக நினச்சது திமுக. இந்த 3 ஆண்டு கால திமுகவோட ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு கடும் அதிருப்தி. 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்களும் எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் பெருவாரியாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் அவங்களோட கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படலை, இஸ்லாமிய சிறைவாசி விடுதலைக்கான முன்னெடுப்பு செய்யப்படலை, எல்லாமே ஏமாற்று நாடகம். அதில் அந்த மக்கள் விழிப்புட்டுருக்காங்க, திமுக மேலே அதிருப்தி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த 21 திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற வேட்பாளர்களில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட இடம் இல்லை, ஒரு இஸ்லாமியர் கூட எடுத்தப்படலை. அப்புறம் திமுகவை ஆதரிக்கக்கூடிய தமிழ் அன்சாரி, ஜவாஹிருல்லா அவங்களுக்கெல்லாம் இந்த மக்களவையில் ஒரு சீட்டு கூட வழங்கப்படலை. அப்போ இஸ்லாமிய மக்களுக்கான பிரியத்துவமே இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக மக்களை ஏமாத்துது. அந்த சமயத்தில் அருண் நேரு பரப்புரைக்கு வர்றப்ப பெரம்பலூரில் இஸ்லாமிய மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து பரப்புரை செய்விடாமல் அவரை துரத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி முக்கூடல் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கேட்டு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பரப்புரைக்கு போகிறார். அப்படி பரப்புரைக்கு போகிறப்ப அங்கே கூடிய பெண்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க, மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, அது என்னாச்சு? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் தருவோம், எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தருவோம் நீங்கள், ஆனால் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தகுதி உள்ளவங்களுக்கு தான் தருவோம்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டிங்க. எங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், வறுமையில் இருக்கோம், ஏழ்மையில் இருக்கோம், அவள் எங்களுக்கு ஏன் தரேன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பெரும் நெருக்கடி கொடுத்து அந்த பரப்புரம் செய்ய முடியாமல் முக்கூடல் பகுதியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு கேட்கிற முயற்சியை கைவிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் பாதிலே போயிட்டார். அங்கேயும் கடும் எதிர்ப்பு. அதே போல் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து வாக்கெட்டு போகிறப்ப அப்போ முத்திரையர் சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு அவருக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. முத்திரையரோட வாக்குன்னா இன்றைக்குது, முத்திரையரோட நலன்னா கசக்குதா அப்படின்னு தொடர்ச்சியாக முழக்கமிட்டு அவர் அங்கே நிற்க விடாமல் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிற்க முடியாமல் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறார். பொதுவாக திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முத்திரையர் சமூக மக்கள் வந்து நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த மக்கள்கிட்ட ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக திமுகவுக்கு தான கடும் எதிர்வினையை வெளிப்படுத்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த இடத்துல இருக்க முடியாமல் துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட உச்சபட்சம் அப்படின்னா ப. சிதம்பரம், சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் ப. சிதம்பரத்தோட அன்பு மகன் சீமந்திர புத்திரன் ஐயா கார்த்தி சிதம்பரம் போட்டி போடுறாங்க. அந்த கார்த்தி சிதம்பரத்துக்கு வாக்கேட்டு ஐயா ப. சிதம்பரம் வந்து அங்கே மித்ராவயலுங்கிற கிராமத்தில் வந்து வாகனத்தை ஏறி பரப்புரை பண்ணுறாங்க. அப்படி பரப்புரை பண்ணுற வேளையில் ப. சிதம்பரத்தை நோக்கி கடும் கேள்விகளை, கடும் எதிர்ப்புகளை, அதிருப்தியை வெளிப்படுத்தி ப. சிதம்பரத்தை பரப்புரை செய்ய விடாமல் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தடுத்துருக்காங்க. அவர் ஐயா ப. சிதம்பரம் தான் வாழைப்பழம் மாதிரி பேசுவார்ல, அப்படியே இடிக்க பேசுவார்ல, இது சுதந்திர நாடு, இங்கே எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, எல்லாருக்கும் கடித்துரிமை இருக்குது, நீங்களும் பேசுங்க, நீங்களும் கூட்டம் போட்டு பேசுங்க அப்படின்னு என்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அதெல்லாம் அந்த பருப்பெல்லாம் அந்த மக்கள்கிட்ட வேலைக்கே ஆகலை, வேகவே இல்லை. அதன் விளைவாக நீ ஒழுங்காக போறியா, வாயில் வந்து கம்பவுண்ட் சுத்தவான்னு வடிவில் கட்ட மாதிரி நீங்கள் போகிறீங்களா இல்லை கல்லால் அடிக்கிட்டா அப்படின்னு மக்கள் கேட்க தொடங்கிட்டாங்க. பரப்புரைக்கு வந்தால் ப. சிதம்பரம் பரப்புரைக்கு வந்தால் கல்லால் அடிப்போம், பாக்கி எல்லா இடங்கள்லையும் சொல்லால் தான் அடித்தாங்க. ஆனால் இங்கே கல்லால் அடிப்போங்கிற அளவுக்கு ப. சிதம்பரத்துக்கு கடும் எதிர்ப்பு. ஏன்னா இந்தியாவோட உள்துறை அமைச்சராக, இந்தியாவோட நிதியமைச்சராக இருந்தவர் ஐயா ப. சிதம்பரம். மன்மோகன் சிங் பொருளாதார மேதன்னா மன்மோகன் சிங்க்கு நிகரான பொருளாதார மேதையாக பார்க்கப்பட்டவர் ஐயா ப. சிதம்பரம். அப்படி முக்கியமான துறைகளில் இடம்பெற்று இந்தியாவோட ஆளுகிற இடத்துல இருந்த ஐயா ப. சிதம்பரம் வந்து அவர் இருக்கக்கூடிய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு எது ஒன்றையும் செய்யலை. அந்த தொகுதி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அங்கே வந்து வேலைவாய்ப்போ உட்கட்டமைப்போ எதுவுமே இல்லை. அப்போ இதனால் அதிருப்தி விட்டு பல முறை நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, நீங்கள் இந்தியாவோட உள்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, இந்தியாவோட நிதி அமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்கள் சிவகங்கைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மகனை நிறுத்தி இங்கே வாக்கு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தால் நாங்கள் கல்லால் அடிப்போங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம ஐயா பெரியசாமி அவர் திண்டுக்கல்லில் வாக்கெட்டு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தனுக்கு வாக்கெட்டு போகிறார். அங்கேயும் மக்கள் வந்து எங்கள் குடிநீர் கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, அப்போ எந்த அடிப்படையில் வாக்கெட்டு வந்தீங்க, என்னென்னமோ வாக்கு கொடுத்தீங்க, நாங்கள் வெளியில் தருவோம், நீங்கள் அது நீங்கள் இது நீங்கள் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தத்துக்கு வாக்கு கேட்க விடாமல் அமைச்சர் பெரியசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அங்கேயும் குறைப்பு இருக்காங்க. அதே போல் விழுப்புரத்தில்
விழுப்புரத்தில் வந்து வாக்கெட்டு போகிறப்ப அந்த பரப்புரையில் பங்கேற்ற பெண்களே மகளிர் உரிமை தொகை கொடுக்கல, கிடைக்கல, அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது அதிருப்தியையும் புலம்பலையும் வெளிப்படுத்திருக்காங்க. நிறைவாக வந்து உதயநிதி அவர் பரப்புரைக்கு போகிறப்ப மதுராந்தகத்தில் பரப்புரை இருக்கிறப்ப அந்த பரப்புரைக்கு கீழே, அந்த வாகன பரப்புரை கீழே இருக்கக்கூடிய பெண்ணே டாஸ்மாகை எப்போ மூடுவீங்க அப்படின்னு கேட்டுருச்சு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், இல்லை மூட மாட்டோம்னு சொல்ல முடியாமல், எங்கள் தாத்தா 2016 டாஸ்மாக் மூடுன்னு சொல்லி ஓட்டு கேட்டார், நீங்கள் போட்டிங்களா? போடல, இல்லை, அப்புறம் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஏதாவது இதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு ஒரு நாள் அதை கேட்டேன்ல, நீ செஞ்சு தரல, இல்லை, இப்போ நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி 2016 தாத்தாவுக்கு ஓட்டு போடலையா, அதனால் இப்போ டாஸ்மாக் போட மாட்டாராம். அவரும் என்ன பதில் சொல்ல தருதுன்னு தெரியாமல் சமாளித்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டார். இப்படி திமுக காரங்க போராடம் பூரா கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணுடி வைக்கிறாங்கிற மாதிரி போராடம் முழுக்க திமுகவுக்கு கடும் எதிர்ப்பு நிலவுது. இதனால் திமுக தலைமை, திமுக வந்து திக்குமுக்காடி நிற்குது. வாக்குறுதி கொடுத்து அதிகாரத்துக்கு வந்துட்டு ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சா மக்கள் என்ன மாதிரி எதுவுமே கொடுப்பாங்கிறது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த மக்கள் மனதில் எழுந்துக்கக்கூடிய இந்த கோப அலை இன்னும் பற்றி பரவணும். இந்த பற்றி பரவி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கணும். அந்த புரட்சி திமுக அதிமுகன்னு 2 கட்சியும் சுட்டு பொசுக்கணும்.